முடக்கத்தான் இலைப்பொடி, துத்தி இலைப்பொடி, தூதுவளைப்பொடி, மிளகு தக்காளி இட்லி சாதப்பொடி, பிரண்டை இட்லி சாதப்பொடி, வல்லாரைக்கீரை சாதப்பொடி எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த பொடி எல்லாமே கசக்குமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்போ நீங்க துத்தி இலைன்னு எடுத்துட்டீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. முடக்கத்தான் இலை பொடினா மூட்டு, கை கால் வலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது பாத்தீங்கன்னா தூதுவளை பொடி. இது தூதுவளையை எடுத்து நம்ம நல்லா நிழல்லையே காய வச்சு இதுல சில பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம செய்யறதுனால ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். வல்லாரை பொடி இப்போ எக்ஸாம்லாம் வந்துருச்சு பசங்களுக்கு. அந்த மாதிரி நேரத்துக்கு ஞாபக சக்தியை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறதுக்கு வல்லாரை இலை பொடி ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரண்டை பொடியை நீங்க சாதம், இட்லி இதுல எல்லாம் போட்டு சாப்பிடலாம். இது மிளகு தக்காளி கீரை இட்லி பொடி. மிளகு தக்காளி அப்படிங்கிறது வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாமே சரி பண்ணும். நிறைய உங்களுக்கு மருத்துவ குணங்கள் இதுல நிறைய இருக்கு. அதனால இதோட காய், பழம் எல்லாமே, கீரை எல்லாமே எடுத்து நம்ம சூப்பாவும் வச்சு குடிச்சிருக்கோம். பொடியாவும் கிடைக்குது. இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிடுங்க. நெய் போட்டு சாப்பிடுங்க. அட்டகாசமா இருக்கும். இது எல்லாமே வெப்சைட், வாட்ஸ்அப்ல கிடைக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.